காவேரி வந்து அவங்க குழந்தைய பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமானது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சாரதா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அவளோட குழந்தை இருக்கும்போது இந்த குழந்தைய பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே காவேரியும் என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரி வந்து காவேரியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு மறுநாள் போகிறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்த விஜய் வந்து, "என்ன காவேரி திடீர்னு சந்தோஷமாக இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "இன்றைக்கி நீ அழவே இல்லையே காவேரி, நான் போகிறேன்னு சொல்லிட்டு." "எனக்கு கவலையே இல்லை டாடி, நான் இப்போ சமத்து கேர்ள் ஆகிட்டேன். நான் குட் கேர்ள் டாடி, அதனால் நான் அழவே மாட்டேன். எங்கள் மிஸ் சொல்லியிருக்காங்க." அப்படின்னு ஒன்று அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சமத்தாக வந்து அழாமல் உட்காந்துருக்கிறத பார்த்து காவேரி அவங்கள பெரிய காவேரி அவங்கள பாராட்டுறாங்க. "இப்படி தான் இருக்கணும், குட் கேர்ளாக இருக்கணும். இனிமேட்டு நான் அழவே மாட்டேன். எங்கள் டாடி கிட்ட நான் சொல்லிட்டேன் மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நிறைய ரைம்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே காவேரி வந்து அவ்வளோ அழகாக வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. அதை கேட்டு வந்து ரசித்து வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. விளையாட்டு மூலமாக சொல்லித்தரதால குட்டி காவேரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. பீரியட் வந்து விளையாட்டு பீரியட் வருது. அப்போ கரெக்டாக வந்து காவேரி வந்து இப்போ விளையாட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு கையில் நல்லா அடிபட்டுடுது. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை வந்து காவேரி வந்து பார்க்காம விட்டுறாங்க. காவேரி வந்து ஹெட்மிஸ்ஸஸ் கூப்பிட்றாங்கன்னு போகிறதால காவேரிக்கு இந்த விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. குட்டி காவேரி வந்து காவேரி கிட்ட கையை காட்டுறாங்க. "மிஸ், எனக்கு கையில் அடிபட்டிருக்கு மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு, "ஐயோ ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்களுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. "கவலைப்படாத, சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காயத்தை பார்த்து காவேரிக்கு ரொம்ப பதறி போயிடுது. ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க காவேரி ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏன் இவ்வளோ டென்ஷனாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து அப்படியே வந்து காவேரிக்கு வந்து அவங்க வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி காவேரிக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு விஜய். "எப்படி அடிபட்டுச்சு உனக்கு? உங்கள் மிஸ் ஏன் இப்படி இருக்காங்க பொறுப்பு இல்லாமல்?" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து மிஸ்ஸை பார்க்கறதுக்காக மறுநாள் வந்து விஜய் வந்து போகிறாரு. இங்கே ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட எல்லாக்கிட்டையுமே வந்து, "இந்த மாதிரி குழந்தைய பார்க்க மாட்டிங்களா? அவளுக்கு எப்படி அடிபட்டுருக்கு பாருங்கள் கையில். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அடிபட்டதே கிடையாது" அப்படி சொல்லிட்டு இருக்காரு. "விளையாட்டில் இதெல்லாம் சகஜம் சார். அவள் தெரியாமல் விழுந்துட்டா, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்னாங்க." "அதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் மிஸ் வந்து பொறுப்பாக பார்த்துக்கணும்ல. அந்த டைமில் மிஸ் அங்கே இல்லவே இல்லையா? எப்படிங்க இப்படி வந்து வந்து இருக்கிறவங்கள நீங்கள் போட்டிங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே நிறைய கம்ப்ளைண்ட்டாக அடிக்கிட்டே போகிறாரு விஜய். யூகேஜி ஏ செக்ஷன் மிஸ்ஸை கூப்பிடுங்க அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க. அப்போ கரெக்டாக இன்னொரு வந்து மிஸ் வந்து அங்கே வராங்க. "மிஸ் ஒரு நிமிஷம்" அப்படி சொல்லிட்டு கரஸ்பாண்ட் மிஸ்ஸை வந்து கூப்பிட்றாங்க. "மேடம் ஒரு நிமிஷம்" அப்படி சொல்லிட்டு. "என்ன விஷயம்?" "மிஸ், உண்மையிலே சொல்லப்போனால் அங்கே வந்து அந்த கிளாஸ் மிஸ் வந்து வரவே வரல மிஸ். அவங்களுக்கு பதில் நாங்கள் தான் போயிருந்தோம்." "என்ன சொல்கிறீங்க?" "ஆமாங்க மிஸ், அவங்க வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு. உண்மையிலே சொன்னால் காவேரி வந்து வந்து தெரியாமல் விழுந்துட்டா. இதில் யாருமே எந்த தப்புமே இல்லை மிஸ். அவளே தான் போய் விழுந்துட்டா. அதுவும் வந்து எல்லா பிள்ளைங்களும் ஓடி வரும்போது ஒரு குழந்தைங்க இன்னொரு குழந்தையோட தள்ளும்போது தெரியாமல் அடிபட்டுடுச்சு. உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இது சாதாரண விஷயம் மிஸ்" அப்படி சொன்னோன்னே, "எதுங்க சாதாரண விஷயம்? இந்த அளவு அடிபட்டது உங்களுக்கு சாதாரண விஷயமா?" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. "சார், நீங்கள் பேரண்ட்டாக பார்க்குறீங்க. ஒருத்தர் விளையாடும் போது அடிப்படை சகஜம் தான் சார். ஆனால் இதுக்கு எல்லாம் அந்த மிஸ் தானே காரணம்." அப்படின்னா, "இல்லை சார், அவங்க காரணமே கிடையாது. அவங்க அந்த இடத்துல இல்லை." அப்படின்னோடனே, "சரி அப்போ அந்த மிஸ்ஸை நீங்கள் கூப்பிட வேணாம்" அப்படி சொல்லிடுறாங்க. "அவங்க இப்போ இந்த டைமில் லெசன் நடத்திட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள்" அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து அமைதியாயிடுறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து, "சரி, இப்போது இந்த விளையாட்டு டைமில் வந்து யார் இருந்தது ஸ்போர்ட்ஸ் டைமில்?" அப்படின்னோடனே இன்னொரு சார் வந்து சொல்கிறாரு. "சார், நாங்கள் தான் சார் இருந்தோம். உண்மையிலே காவேரி வந்து இதுதான் சார் நடந்தது. தெரியாமல் தான் அடிபட்டுச்சு" அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க விஜயை. உடனே வந்து விஜய் யோசிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ வந்து, "டாடி" அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க குட்டி காவேரி. "டாடி, எங்கள் மிஸ் மேலே எந்த தப்புமே இல்லை. எங்கள் மிஸ்ஸு அந்த டைமில் இல்லவே இல்லை. நான் தான் சொன்னேன்ல டாடி, எங்கள் மிஸ் தான் எனக்காக காயத்துக்கு எல்லாம் பண்ணிவிட்டாங்க. பாருங்கள், எனக்கு சீக்கிரமாக ஆறி போயிடுச்சு" அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். நிம்மதி அடைகிறாரு.